ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி. ஸோ வெஜிடபிள் பிரியாணி மதியத்துக்கு. ஸோ இப்போ நான் காலையில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கணும். நல்லா கழுவி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும். அப்புறம் 2 தக்காளி, அப்புறமேட்டு தாளிக்க பெரிய வெங்காயம் கொஞ்சம், அப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு எல்லாமே, இந்த பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் புதினா, சரிங்களா? புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து கேரட்டு, பீன்ஸு, மீன் மேக்கர், உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பாஸ்மதி ரைஸு 1 டம்ளர், அதையும் ஊற வச்சு அலசி வச்சுருக்கேன். அப்புறம் தயிர், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, குக்கர் வச்சு குக்கரில் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ குக்கர் வச்சுருக்கோம், எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேவையான அளவுக்கு, தாளிக்கிற அளவுக்கு. ஸோ இப்போ காஞ்சிருச்சா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். காஞ்சிருச்சு, எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கடுகு கொஞ்சம் போட்டுட்டு, கருவேப்பிலை போட்டாச்சு, பிரியாணி இலை இதெல்லாமே போட்டிருக்கோம். நல்லா இதாகட்டும். அடுப்பை நீங்கள் சிம்மிலேயே வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இது போடும்போது, ஏன்னா கருகிடும், சரிங்களா? ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயம் போடுறோம். நல்லா வதங்கட்டும். வதங்குற கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சம் கலரும் காரத்துக்கு ஏற்ப லைட்டாக போட்டுக்கலாம், தேவையான அளவு. அப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சம், கொஞ்சமாக தான் போடுறேன், காரம் நிறையா போட வேணாம். ஏன்னா ரொம்ப இப்போ கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால ரொம்ப நம்ம மிளகாத்தூள் காரம் போடும்போது ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ அதனால் வேணாம். உங்களுக்கு பாரு கலர் வந்துடுச்சு. ஸோ அதனால தான் எண்ணெய் நம்ம இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மசால் தூளை தான் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்சி வச்சுருந்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுப்பு வந்து கொஞ்சம் நல்லா சூடானதுனால நம்மளுக்கு டக்குன்னு வதங்கிடுது. நெக்ஸ்ட்டு தக்காளி, அரைச்சி வச்சுருக்க தக்காளி 2 தக்காளி, நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் அலசி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதை போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, சரிங்களா? ஃபஸ்ட்டு கம்மியாகவே போட்டுக்கோங்க வேகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா நிறையா போட்டுக்கலாம். உப்பு ஜாஸ்தியாக போச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். ஸோ அதனால் நம்ம வந்து உப்பு நிறையா போட வேணாம். அதே போல் நான் பிரியாணிக்குன்னு தனியாக அந்த பிரியாணி ஐட்டம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் வந்து அலசி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம லைட்டாக போட்டால் போதும், ரொம்ப துவக்கிற மாதிரி இருக்கும். சும்மா ஒரு சிட்டிகை மட்டும், நிறையா வேண்டாம்.
ஏன்னா நம்ம ஆல்ரெடி பட்டை லவங்கம் எல்லாம் போட்டிருக்கனால நிறையா போட வேணாம், டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக ஒரு இதுக்கு மட்டும் போட்டுக்கலாம், ஒரு பிஞ்சு. இப்போ நல்லா மசாலா வந்து நல்லா இறங்கிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து தயிர் போட்டுக்கலாம். வாசம் வருது பார்த்தீங்களா, நல்லா வாசம் வருது. அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து நல்லா வருது. ஸோ இது வந்து நல்லா இந்த தயிர் போட்டிருக்கனால நல்லா கொதிக்கிட்டோம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மீன்வைல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு தோசை தவா வச்சுருக்கேன். தம்பி வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறதுனால தோசை செய்ய போகிறோம். ஸோ தோசைக்கு வந்து என்னென்னா மாவு இருக்குது. ஸோ குழம்பு வந்து ஆல்ரெடி சாம்பார் வச்சதே இருக்குது. ஸோ அது வந்து பாருங்கள், சாம்பார் இருக்குது. ஸோ வெறும் தோசை மட்டும்தான் ஊற்றணும். தோசை ஊற்றுனதுன்னா பொடி தோசை கேட்டிருந்தேன் தம்பி. ஸோ பொடி தோசை நம்ம செய்ய போகிறோம். கண்டினியூ வீடியோவாக வரும்.